Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of PGTRB and we are discussing the play Tuklak. And here we are with scene number 12. And what is the setting of the scene? It is the palace. It is the palace of the king in Dawlatabad. And we find that Aziz, in the guise of Ghiazuddin Muhammad Abbazid, is staying in the palace. And அங்க இருக்கும் பொழுது ஆசாம் வந்து ஆசிஸ் கிட்ட சொல்றாரு, ஆசிஸ் அப்படின்னோட, ஏய் shut up, don't call me by the name Aziz because now I am with a new personality and the new name that I have is Ghiazuddin Muhammad Abbazid. I am a saint. So if you call me by Aziz, if somebody hears that, they go and tell the emperor, that is the end of my life and your life. அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பேசு, என்ன ஆசிஸ்ன்னு கூப்பிடாத, ஐயா, கியாசுதீன் ஐயா அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆசாம் சொல்றான், எனக்கு பயமா இருக்கு, இங்க இருக்க பிடிக்கல, நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன், இந்த பேலஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு சர்வன்ட்ஸ் சொல்லி எனக்கு 2 ஹார்ஸ் கேட்டிருக்கேன், அந்த 2 ஹார்ஸ் வரப்போகுது, அந்த ஹார்ஸ்ல ஏறி நான் ஓடி போலான்னு பாக்குறேன், நான் மட்டும் போல நீயும் என் கூட வா. ஏன்டா இப்படி பயந்து சாகுற, ஏன் போகணும்னு நினைக்கிற, இங்கதான் வசதியான ஒரு வாழ்க்கை கிடைக்குது, இந்த சுல்தானும் முட்டா பையன் நம்மளை நம்புறானே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ இங்க உள்ள இருக்கிற இந்த பேலஸ் சுத்தி நடக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? ஏறக்குறைய அந்த ரைட் ஸ்டார்ட் ஆகி, அந்த கலவரம் ஸ்டார்ட் ஆகி 1 வாரம் ஆயிடுச்சு. ஓகே, 1 வாரம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, 2 தடவை நான் வெளியில போயிட்டு வந்திருக்கிறேன். ஏடா முட்டா பையில, ஏன்டா அப்படி ரிஸ்க் எடுத்து வெளியில போனேன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டான். திட்டும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, என்னால இங்க இருக்க முடியாது, நீ வந்து என்னோடு கிளம்பி வா அப்படிங்கிறான். அப்ப நீ ஏன் வந்து இந்த சோல்ஜர்ஸ் கிட்ட சொன்ன, இந்த சோல்ஜர்ஸ் ஒன்ன என்ன பண்ண மாட்டாங்க, சஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா, அவங்க சஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அதை பத்தி பயம் இல்லை, இங்க இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடி போயிட்டோம்னா இந்த பணம்லாம் கூட வேண்டாம், அந்த பணத்தெல்லாம் கூட இங்கேயே விட்டுட்டு ஓடி போயிடலாம், நம்ம வழியில அங்க ஒளிய வச்சிருக்கோம்ல நம்ம குகையில, அந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம உயிர் வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொன்னோன்னா, ஆசிஸ் சொல்றான், எப்படி நீ தப்பித்து போவாய்? ஏன் அப்படின்னா, மக்கள் வெறியோட இருக்காங்க, உன் கையில காசு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, உன்னை அடிச்சு கொன்னுட்டு தான் அந்த காசை எடுத்துட்டு போயிடுவாங்க, போய் என்ன பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசாம் சொல்றான், இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே போன செஷன்ல சொன்ன அந்த கதை தான். என்ன அப்படின்னா, எனக்கு நைட்டு பாதி நேரம் இங்க தூக்கமே வர்றதில்ல, நிம்மதியே இல்லை. அப்ப நிம்மதியான தூக்கம் தான் எனக்கு தேவை, பீஸ் ஆஃப் மைண்டு தான் தேவை, காசு வேண்டாம். காசுக்காக தான் உன் கூட வந்தேன், ஆனா இங்க வந்து பார்த்தா எனக்கு மன நிம்மதி இல்லாம போயிடுச்சு. இப்படி மன நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாமல் ஒரு நாள் தவித்து கொண்டு இருக்கும்போது, I saw that the king, that is Sultan Muhammad Tughlaq, was standing amidst the counterfeit coin. Okay, and அவரை பார்க்கும் பொழுது என்ன தோணுச்சு எனக்கு அப்படின்னா, he was like a ghost standing and he seems to become mad looking at the counterfeit coin. நான் அவரு பக்கத்துல போய் நின்னேன், அவரு முன்னாடி போய் கூட நின்னேன், ஆனா அவரு என்ன அடையாளம் கொண்டு கொள்ளவில்லை, நான் என்ன பண்ணிட்டேன், அங்கிருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு, அப்ப ஆசிஸ் கேட்கிறான், அப்ப கிங் வந்து உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா he is suffering from insomnia. This had been net question on several times, competitive exam, MA entrance examல எல்லாம் இது கேட்டிருக்கிறான். What was the problem that, what is a physical problem or what is a psychological problem that Sultan Muhammad Tughlaq was suffering from in Girish Karnad's play Tughlaq? What was the problem that he was suffering from? Insomnia. Insomnia na தூக்கமின்மை. தூக்கமின்மை நீங்க மேக்பெத்லயும் இருக்கு, லேடி மேக்பெத், she is not able to digest her guilt conscience, she is not able to control it. அதனால என்ன பண்றாங்க, அவங்களும் தூக்கம் இல்லாம தான் தவிக்கிறாங்க. Macbeth has to call a doctor to take care of her madness. She also keeps walking.
and she keeps walking during walk. It's called somnambulism. Insomnia என்பது தூக்கமின்மை, தூக்கத்திலே நடக்கிற வியாதி. That is called somnambulism. BULISM. இப்ப இவருக்கு தூக்கமும் இல்லை, அதே மாதிரி நைட் வாக்கும் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் சொல்றான், நீ ஓடி போலான்னு முடிவு பண்ணல, அதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிங் வில் ஆஸ்க் மீ வாட் ஹேப்பன் டு யுவர் டிசைபிள். நீ என்னோட டிசைபிளா தானே இங்க இன்ட்ரடியூஸ் ஆயிருக்க இந்த ஊர்ல, இப்ப நீ ஓடி போனீனா மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த கியாசுத்தீன் அப்பாஸித்தோட ஒரு டிசைபிள் இருந்தார், அந்த டிசைபிளை காணமே, கிங் நீ அவரை கண்டுபிடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஆசாம் என்ன பண்றான், வேற வழி இல்லையா, அப்ப நான் இங்கதான் இருந்தாகணுமா, நான் இருக்க மாட்டேன், இந்த பாரு நான் இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு வேணாம், நான் எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட போறேன், எனக்கு இங்க சாக பிடிக்கல, எனக்கு இங்க சாக பிடிக்கல, இங்க இருக்கிற வசதி வாய்ப்பு வேணாம், இங்க இருக்கிற பணம் வேணாம், எனக்கு என்ன வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி ஓடுறான். அப்ப இவன் சொல்றான், இடியட், எவ்வளவு தூரம் ஓட போற, உன்னை பிடிச்சி கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. That is scene number 12. You have any doubts here, teachers?